ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 33 அத்தியாயம் 7 குருவில் நம்பிக்கையும் கிருஷ்ணருக்கு சரணடைதலுமாக அறிவு. அதன் தொடர்ச்சி. கடவுளின் ஏற்பாட்டால் எதுவுமே குறைவில்லாதவாறுதான் உலகம் செய்யப்பட்டுள்ளது. எல்லாம் தேவைக்கு போதுமான அளவு இருக்கின்றன. எப்படி வழங்குவது என்பதை நாம் அறிந்திருந்தால் போதும். இருப்பினும் இன்றைய சீரழிந்த நிலை என்னவென்றால், தன் தேவைக்கு மேல் ஒருவன் சேர்க்க மற்றவன் பட்டினி கிடக்கிறான். இதன் விளைவாக பட்டினி கிடக்கும் பெரும்பாலானவர்கள் நாங்கள் ஏன் பட்டினி கிடக்க வேண்டும் என கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் அவர்களது முறைகளும் முற்றிலும் தவறானவையே. எல்லாம் இறைவனுக்கே சொந்தம் எனும் அறிவில்தான் ஆன்மீக கம்யூனிசத்தின் பக்குவம் காணப்படுகின்றது. கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிவதால் நாம் பொய்யுரிமை எனும் அறியாமையை எளிதாக கடந்துவிட முடிகிறது. நாம் அறியாமையின் காரணமாகவே துயரப்படுகிறோம். நீதிமன்றத்தில் அறியாமை மன்னிப்புக்குரியதல்ல. நீதிபதியிடம் நமக்கு சட்டம் தெரியாது என்று சொன்னாலும் நாம் தண்டிக்கப்படுவது நிச்சயமே. சட்டவிரோதமாக ஏராளமாக பதுக்கி வைத்துவிட்டு ஒருவன் அத்துமீறலை பற்றி தனக்கு தெரியாது என்று கூறிக்கொண்டாலுமே அவன் தண்டிக்கத்தான் படுவான். இவ்வுலகம் முழுவதுமே இந்த அறிவில்லாமல் இருக்கிறது. எனவே கிருஷ்ண விஞ்ஞான ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கில் தேவை. இப்பொழுது இஞ்ஞானத்திற்கான பெரும் தேவை ஏற்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணர் இந்தியாவில் தோன்றியதால் பகவத்கீதையின் ஞானம் ஒரு இனத்தை சேர்ந்ததென்றோ கிருஷ்ணர் ஒரு மதத்தை சேர்ந்த கடவுள் என்றோ நாம் எண்ணக்கூடாது. 14ஆம் அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லோருடைய தந்தையும் தாமே என்பதை முன்பே நாம் குறிப்பிட்டபடி தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். பகவத்கீதை 14.4. ஆத்மாக்களான நாம் பரம ஆத்மாவின் அங்க உறுப்புகளே. ஆனால் ஜட உலகை இன்புறுவதற்கான நமது ஆசையின் காரணமாகவே நாம் இந்த ஜட இயற்கைக்குள் சிறைப்படுத்தப்பட்டுள்ளோம். இருப்பினும் எந்த உயிர் இனத்தில் நாம் பிறந்தாலும் நமது தந்தை ஸ்ரீ கிருஷ்ணரே. இவ்வாறாக பகவத்கீதை ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது நாட்டுக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும், ஏன் மிருகங்களுக்காக கூட ஆனதே ஆகும். பரமனின் பிள்ளைகள் இப்போது திருட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் பகவத்கீதையை அறிந்தவனான ஒருவனது கடமை இந்த உன்னத ஞானத்தை உலகெங்கும் பரப்புவதே ஆகும். இவ்விதமாக மக்கள் தங்களது உண்மை ஆன்மீக இயற்கையை உணர்ந்து பரம ஆன்மீக முழுமையுடனான தமது உறவையும் அறிந்து கொள்வார்கள். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 8 கிருஷ்ண அறிவில் செயலாற்றல் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.